அறிக்கை என்ற பெயரில் இபிஎஸ் அரைத்த மாவையே திருப்பி திருப்பி அரைக்கிறார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் டிஆர்பி ராஜா. புளிப்பு காமெடி செய்கிறார் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். அறிக்கை என்ற பெயர்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையே திரும்ப திரும்ப அரைத்து புளிப்பு காமெடி செய்து கொண்டிருக்கார் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதை புள்ளி விவரங்களுடன் பலமுறை அறிக்கையாக தந்திருக்கிறோம் என்றும், கூட்டணி வைத்திருக்கும் பாஜக அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நிரூபித்து வருகின்றன என்றும், அதனை பொறுக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் கொண்டு மீண்டும் அறிக்கை விட்டிருக்கார் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கார். முதலமைச்சர் தனது ஐரோப்பிய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு இதுவரை தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ள முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் பற்றி தெளிவாக விளக்கியிருக்கார் என்றும், தொழில் முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சி இவற்றை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் நமக்கு எதிர்க்கட்சி தலைவராக வாய்த்திருக்கும் அவல நிலையில் அவருடைய அறியாமை அறிக்கைக்கு பதிலளிப்பதை விட ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் முதலீட்டாளர்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடு கொண்டு வருவதில் தான் திராவிட மாடல் அரசு இப்போதும் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.